கிறிஸ்துவுக்குள் என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 49 அதிகாரம் 16 வசனத்தை நாம் வாசிக்கலாம். உன் மதில்கள் எப்போதும் கர்த்தர் முன் இருக்கிறது. ஆம் என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய மதில்கள் எப்போதும் தேவாதி தேவன், சர்வ வல்லமையுள்ளவர், நம்மை நேசித்த இயேசு கண்களுக்கு முன்பாக காணப்படுகிறதாம். நம்முடைய மதில்கள் என்று சொல்லும்போது நம்முடைய வீட்டை சுற்றிலும் நாம் எழுப்புகிற மதில் மாத்திரமல்ல, நம்முடைய தனிப்பட்ட முறையிலே நம்முடைய வாழ்க்கை நன்றாக காணப்பட வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் நன்றாக வாழ வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வேலை, நம்முடைய தொழில் ஒரு மதிலாக நமக்கு காணப்படுகிறது. நாம் சம்பாதிக்கிற ஒவ்வொரு சம்பாத்தியமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அது ஒரு மதிலாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சில வேளைகளிலே இப்படிப்பட்ட மதிலிலே சில காரியங்கள் இழப்பு நேரிடுமோ என்று சிலர் நினைத்து கொண்டு கவலையோடு எதிர்காலத்தை குறித்து சோர்வுற்று காணப்படுவது உண்டு. ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு வாக்கை கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் மதில்களாக இந்த பூமியிலே எழுப்பி கொண்டிருக்கிற எல்லா மதில்கள் மேலும் கர்த்தருடைய கண் நோக்கி கொண்டே இருக்கிறது. கர்த்தருக்கு முன்பாக அந்த மதில் காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. இயேசு என்ற நாமத்தினாலே விசுவாசம் வைத்து நீங்கள் எழுப்புகிற தொழிலாக இருக்கலாம், நீங்கள் மதிலாக வைத்திருக்கிற உங்கள் வேலையாக இருக்கலாம், பிற்காலத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்காக சேமித்து வைத்து பிள்ளைகளுடைய எதிர்கால பாதுகாப்புக்காக ஒரு மதிலாக எடுக்கிற எல்லா பிரயாசங்களும் கர்த்தர் முன் இருக்கிறது. நிச்சயமாக கர்த்தர் உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து உங்கள் நடுவிலே மகிமையாக இருப்பார். கர்த்தர் வீட்டை காவாராகில் காவலாளி விழித்திருப்பது விருதா. ஆகவே கர்த்தர் முன் உங்களுடைய மதில் இருப்பதினால் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, பிள்ளைகள் ஏறெடுக்கிற எல்லா மதில்களுக்காக கோடி ஸ்தோத்திரம் அப்பா. சோம்பலாக வீட்டிலே அமராதபடிக்கு மதில்களை எழுப்புவதாக பொறுப்போடு காணப்படுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய மதில்கள் எப்பொழுதும் உமக்கு முன் காணப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காக கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து பாதுகாத்து கொள்ளும், பலப்படுத்தும். அநேகருக்கு எடுத்துக்காட்டாக, ஒப்பாக, அநேகருக்கு பிரயோஜனமாக பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். சொல்லுவோம். உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, என் நம்பிக்கையே. புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, என் நம்பிக்கையே. உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாது, வேடனின் கண்ணி ஒன்றும் செய்யாது. பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாது. சொல்லுவோம். வேடனின் கண்ணி ஒன்றும் செய்யாது. காக்கும் மரநீரே, என் கேடகமானீரே. சொல்லுவோம். காக்கும் அவரே, கேடகமானீரே. புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, நம்பிக்கையே. புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, நம்பிக்கையே. உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் தான்